அடுத்தவரை ஏமாற்றி பிழைக்க எவ்வளவு சாமர்த்தியமாக நடந்தாலும் சரி, அதனை கண்டுபிடித்து தடுக்க தொழில்நுட்பங்களும் அறிவார்ந்த செயல்பாடுகளும் இருக்கத்தான் செய்கின்றன. இந்த செய்தி தொகுப்போடு வைகறை வணக்கம் நிறைவு பெறுகிறது. இனி தொடர்வது நிமிடச் செய்திகள். அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர். திருக்குறளில் கல்லாமை அதிகாரத்தில் உள்ள 289வது குறள் இது. அடுத்தவர் பொருளை திருடுவதைத் தவிர வேறொன்றும் தெரியாதவர் அந்த தகுதியற்ற செயல்களாலேயே இறுதியில் அழிந்து போவார்கள் என்கிறது இந்த குறள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வ புலவர் திருவள்ளுவர் எழுதிச் சென்ற இந்த குறள் இன்றைய இணைய உலகிற்கும் பொருத்தமாகவே அமைந்திருக்கிறது. இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வரை பேருந்து பயணங்களிலோ மக்கள் கூடும் இடங்களிலோதான் அதிகமாக திருட்டு நடந்தது. தற்போது திருடுவதற்கான வாய்ப்பு அறவே குறைந்துவிட்டது. டிஜிட்டல் யுகத்தில் பண பரிவர்த்தனைகள் அனைத்தும் UPI மூலமாகவே நடைபெறுவதுதான் அதற்கு முக்கிய காரணம். ஆனாலும் காலத்திற்கேற்ப நவீன திருடர்கள் உருவாகிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். வங்கிக் கணக்கில் இருக்கும் பணத்தை திருட உலகெங்கும் சைபர் கிரைம் திருடர்கள் பெருகிவிட்டனர். போலி அழைப்புகளை மொபைல் போனுக்கு அனுப்பி OTPயை பெற்று திருடுவது ஒரு பாணி என்றால், மந்திரக்கோள் போல அனைவரது உள்ளங்கைகளிலும் தவழும் செல்போன்களை திருடி அதன் மூலம் லட்சக்கணக்கில் பணத்தை சுருட்டுவதும் நவீன திருடர்களின் வழக்கமாகி வருகிறது. அப்படித்தான் கடந்த ஆண்டு நவம்பரில் சென்னை வாசியான சந்தோஷ் என்பவர் மண்ணடியில் இருந்து மெட்ரோ ரயில் ஏறிய போது தனது செல்போனை தொலைத்தார். வேறொரு மொபைலில் இருந்து தொடர்ந்து தனது எண்ணுக்கு அவர் அழைத்த போதும் எந்த பயனும் இல்லை. மறுநாள் காலையில்தான் அவரது எண்ணில் இருந்து அழைப்பு வந்தது. மறுபக்கத்தில் பேசியவர் மொபைல் போனை பத்திரமாக ஒப்படைக்க தன்னிடம் 1500 ரூபாய் தர வேண்டும் என பேரம் பேசியிருக்கிறார். மொபைல் போன் கிடைத்தால் போதும் என்ற மனநிலையில் இருந்ததால் சந்தோஷ் அதற்கு சம்மதித்தார். ஆனால் திரும்ப ஒப்படைப்பது தாமதமானது. பலமுறை ஒத்தி போடப்பட்டது. 3 நாட்களுக்கு பிறகேதான் ஏமாற்றப்பட்ட அதிர்ச்சியான தகவல் சந்தோஷுக்கு புரிந்தது. செலவுக்காக ATMில் பணம் எடுக்க சென்ற போதுதான் வங்கிக் கணக்கில் இருந்த 6,07,000 ரூபாய் மொத்தமாக எடுக்கப்பட்டிருந்தது கண்டு மிரண்டு போனார் சந்தோஷ். மொபைல் போன் தொலைந்த அந்த 2 நாட்களில் அங்கீகாரம் இல்லாத பண பரிவர்த்தனை மூலம் அவரது வங்கிக் கணக்கில் இருந்த பணம் முழுமையாக சுருட்டப்பட்டிருந்தது. திருடப்பட்ட பணத்தின் மூலம் 5 விலை உயர்ந்த போன்கள், ஸ்மார்ட் வாட்சுகள், விலை உயர்ந்த ஒலிபெருக்கிகள் என வாங்கப்பட்டிருந்தது. அதிர்ச்சியும் விரக்தியும் அடைந்த சந்தோஷ் காவல்துறையிடம் புகார் அளித்தார். சைபர் கிரைம் குற்றங்களை கண்டுபிடிக்க தனித்து உருவாக்கப்பட்ட மத்திய கருவி அடையாள பதிவேடு உதவியது. முதலில் IMEI எண்ணை பயன்படுத்தி தொலைந்து போன மொபைல் போனை முடக்கியது காவல்துறை. இதனால் மற்றொரு சிம் கார்டு மூலம் அந்த போனை இயக்க அடையாளம் தெரியாத நபர் முயன்றார். உடனடியாக மத்திய கருவி அடையாள பதிவேடு அதனை சென்னை காவல்துறையிடம் பகிர்ந்து மொபைல் போன் இருக்கும் டவர் லொகேஷனையும் தெரிவித்தது. மற்றொரு புறம் ஆன்லைன் மூலம் வாங்கப்பட்ட பொருட்களை வைத்தும் அந்த நபரை நெருங்கிய காவல்துறை மொபைல் போனையும் சந்தோஷின் பணத்தை வைத்து வாங்கிய பொருட்களையும் மீட்டனர். IMEI எண் மற்றும் மத்திய கருவி அடையாள பதிவேட்டின் உதவியை வைத்தும் இப்படி சென்னையில் மட்டும் 700 மொபைல் போன்களை கண்டுபிடித்து உரிமையாளர்களிடம் சேர்த்திருக்கின்றனர் காவல்துறையினர். அதில் 450 மொபைல் போன்கள் கடந்த 3 மாதங்களில் மீட்கப்பட்டவை.
IMEI எண்களை கொண்டு சைபர் கிரைம் கண்டுபிடித்து விடுவதை அறிந்த விஷமிகள் அந்த எண்ணை மாற்றும் முறைகளையும் தற்போது கற்று வைத்திருக்கின்றனர். ஆனால் அதற்கும் செக் வைத்திருக்கிறது மத்திய கருவி அடையாள பதிவேடு என்கிற CEIR. அதிநவீன முறைகளை கொண்டு போலியாக உருவாக்கப்படும் IMEI எண்களை கண்டறியும் தொழில்நுட்பத்தின் உதவியால் மத்திய கருவி அடையாள பதிவேடு அதை எளிதாக கிராக் செய்து டாம்பரிங் நடந்திருப்பதை கண்டறிந்து விடுகிறது. குறிப்பாக வழக்கத்திற்கு மாறாக பயன்படுத்தப்படும் பேட்டர்ன்ஸ், IMEI எண்களுடன் பொருந்தாத புதிய எண்கள் ஆகியவை திருடப்படும் மொபைல் போன்களை கண்டுபிடிக்க உதவுகிறது. இந்த தகவல்களை உள்ளூர் காவல்துறை மற்றும் துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுக்கு மத்திய கருவி அடையாள பதிவேடு உடனடியாக பகிர்ந்து விடுகிறது. மொபைல் போன் அண்மையில் காட்டிய டவர் லொகேஷன்ஸ், CCTV காட்சிகளும் உள்ளூர் காவல்துறைக்கு பகிரப்படுகிறது. ஒவ்வொரு மொபைல் போனுக்கும் தனித்துவமான 15 இலக்க கொண்ட IMEI எண் வழங்கப்பட்டிருக்கும். அதிலும் துல்லியத்தை உறுதி செய்ய அந்த எண்களின் கூட்டுத்தொகையை குறிப்பிடும் ஃபார்முலாவும் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த கூட்டுத்தொகை ஃபார்முலா பொருந்தாமல் போனால் ஒரு IMEI எண் பல கருவிகளுக்கு பயன்படுத்தி இருந்தால் மத்திய கருவி அடையாள பதிவேட்டுக்கு காட்டி கொடுத்துவிடும். அதை வைத்து திருடப்படும் மொபைல் போன்கள் கண்டுபிடிக்கப்படுவதாக சொல்லும் சைபர் கிரைம் வழக்கறிஞர் கார்த்திகேயன், போன் திருடு போனால் உடனடியாக புகார் அளிப்பதுதான் பல சிக்கல்களை தவிர்க்க வழிவகுக்கும் என கூறுகிறார். ஸோ நார்மலாக மொபைல் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா முதல்ல நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா அது ஏற்கனவே பழைய மொபைல் தான், தொலைஞ்சு போனால் பரவாயில்ல, நான் வேற ஒரு மொபைல் வாங்கிக்கிறேன், இதுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமான்னு யோசிப்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி யோசிக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா கிரிமினல்ஸ் வந்து இந்த மாதிரி யூஸ்டு மொபைல் ஃபோன்ஸ் தான் எல்லா கிரிமினல் ஆக்டிவிட்டிக்கும் யூஸ் பண்ணுவாங்க. கிரிமினல் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மொபைலை தூக்கி போட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த மொபைலை ட்ரேஸ் பண்ணி அந்த IMEI யார் பேரில் வாங்கியிருக்காங்கன்னு ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், ID ப்ரூஃப், உங்கள் ஐடென்டிட்டி எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் அந்த ப்ரொசீஜ்க்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இல்லைங்க மொபைல் எனக்கு வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னதுக்கு எந்த ப்ரூஃப்மே கிடையாது. ஸோ அதுக்காக தான் மொபைல் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதை ட்ராக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த போர்ட்டலில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து பிளாக் பண்ணிட்டீங்கன்னா வேறு யாருமே யூஸ் பண்ண முடியாது கம்ப்ளீட்டாக. மொபைல் போன் திருடப்பட்டு விட்டதாக மத்திய கருவி அடையாள பதிவேட்டுக்கு தகவல் கிடைத்தால் உடனடியாக குறிப்பிட்ட IMEI எண் கொண்ட அந்த மொபைல் போன் முடக்கப்பட்டு விடுகிறது. அதன்பின் நெட்வொர்க் ஆபரேட்டர் மொபைல் டவர் மூலம் கண்டுபிடிக்கப்படுகிறது. மொபைல் போன் திருடப்பட்டால் உடனடியாக www.ceir.gov.in தளத்திற்கு சென்று அதில் இருக்கும் விண்ணப்பத்தில் நமது IMEI எண், மொபைல் எண், காவல்துறையிடம் அளித்த புகார் நகல் ஆகியவற்றை இணைத்தால் போதும். மொபைல் போன் எங்கு இருக்கிறது என்ற ட்ரேசிங் ஆரம்பித்துவிடும். முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த போர்ட்டலில் ரிஜிஸ்டர் ஆன உடனே ஒரு 7 டேஸில் வந்து அந்த மொபைலை வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ பிளாக் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா சிம் கார்டு பிளாக் பண்ணுறது கிடையாது, என்டையர் மொபைலே பிளாக் பண்ணிவிடுவாங்க. வேறு எந்த சிம் கார்டு போட்டாலுமே வந்து அந்த மொபைல் யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு யாராவது அந்த மொபைல் எடுத்து வேறு ஏதாவது ஒரு புது சிம் கார்டை போட்டு ட்ராக் பண்ணாங்க அப்படின்னா கூட அதன் மூலிமா அதனோட லாட்டிடியூடு லாங்கிடியூடு நம்மளுக்கு கிடைச்சிடும். அந்த மொபைல் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு பாஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அதை ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு போர்ட்டல் தான் இந்த போர்ட்டல் அப்படின்னு சொல்லலாம். இது தவிர 144222 என்ற எண்ணையும் மொபைல் போன் பயன்பாட்டாளர்கள் தொடர்பு கொண்டு தொலைந்த அல்லது திருடப்பட்ட மொபைல் போனை பற்றி புகார் தெரிவிக்கலாம்.